இப்போ நான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த தியரம் கற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க நான் சொல்கிறேன். இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். இந்த டாபிக் ஃபர்ஸ்ட்டு எப்படி வரும், அந்த கன்க்ளூஷன்ஸ் எப்படி வரும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் MPTT. வோல்டேஜ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோட் ரெசிஸ்டன்ஸ். இதில் ஓன்லி லோட் ரெசிஸ்டன்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. வென் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த லோட், இதை கண்டிஷன். எப்போ நம்ம இந்த சோர்ஸ் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷனு. ஃபர்ஸ்ட் கரண்ட்டுக்கு ஃபார்முலா எழுதுங்க. I ஈக்குவல் டு VS பை RS பிளஸ் RL. பவர் ஃபார்முலா என்ன? I ஸ்கொயர் இன்ட்டு RL. லோடுக்கு I ஸ்கொயர்னா VS பை RS பிளஸ் RL ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு RL. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எந்த கேஸில் மேக்ஸிமம் பவர் dP பை DRL ஈக்குவல் டு 0. இந்த பவர் ரேட்டு லோடு ஓகேண்ணா. இது டிஃபரன்சியேஷன் பண்ண நீங்கள் DRL வித் ரெஸ்பெக்ட் டு லோட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே வேரியபிள் ஒரு எலிமெண்ட் தான், அது லோட் ரெசிஸ்டன்ஸ். டிஃபரன்சியேஷன் பண்ணால் உங்களுக்கு RL ஈக்குவல் டு RS. ஓகேண்ணா. This is the maximum power transfer condition. Meaning என்னன்னா, RS value equal to, for example, internal source resistance is 10 ohm. Load resistance must be 10 ohm. Then only maximum power transfer பண்ண முடியும். ஓகேண்ணா. Then only maximum power will be transferred. RL equal to RS. ஓகேண்ணா. இது கண்டிஷன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கண்டிஷன் கேட்பாங்க எக்ஸாம்ல. கேட்டு RL equal to RS. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் என்ன கேட்பாங்க, வாட் இஸ் at RL equal to RS, what is the maximum efficiency percentage? 20, 30, 50, 100%. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம், efficiency equal to efficiencyக்கு முன்னாடியே ஒரு ஃபார்முலா வரும். இது இருக்குல்ல, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. P max equal to, P max மீனிங் என்ன? RL equal to RS. இந்த பவர் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. VS by RS plus RL whole square into RL. RL equal to RS substitute பண்ண என்னமோ VS square by 2RL whole square into RL. அப்ப என்ன ஆகும்? VS square by 4RL square by RL. இது கேன்சல் ஆகும். அப்போ VS square by 4RS. இது என்ன? இது ஃபார்முலா. சம்டைம்ஸ் உங்களுக்கு வோல்டேஜ் கொடுப்பாங்க 4 into RL. இது ஒரு ஃபார்முலா. ஓகேண்ணா. First important RL equal to RS. One. Second one in the formula. Third one. Next. What is the efficiency? Efficiency formula is output by input. Okay, now output means load current. Output means I square into RL. Output. And the load output. Input means total. I equal to both ratios के supply वर्म. I square into RS plus RL. But maximum efficiency எப்போ வரும்? RL equal to RS. அப்போ நீங்க என்ன பண்ணுவா, I square கேன்சல் ஆகும். RL equal to RS plus RL. RS plusல நீங்க RL சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. RL plus RL. RL by 2RL. அப்போ என்ன? 1/2. மீனிங் என்ன? 50%. ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கு? 50% தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கண்டிஷன் மீன்ஸ் RL equal to RS. இப்போ மீனிங் என்னன்னா, RL equal to RS மேட்ச் பண்ணா 50% பவர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேண்ணா. இப்போ எக்ஸாம்ல உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கேட்டாச்சு. இது when maximum power transfer to the load ன்னு கேட்டினா load resistance equal to source resistance தியரியை கேட்பாங்க, இல்லை நியூமரிக்கல் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி கூட RL equal to RS ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. Load resistance equal to source resistance. First question. Second question, what is the formula for maximum power transfer theorem? P max equal to VS square by 4RS. Third one, what is the efficiency at maximum power? 50% is the efficiency. இதுல உங்களுக்கு VS 4RS. RS equal to R Thevenin. For example, RS equal to R Thevenin. VS equal to V Thevenin. P max equal to V Thevenin square by 4R Thevenin.
இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேண்ணா, இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம் அவ்வளோ தேவையில்லை. உங்களுக்கு அவர் வோல்டேஜ் தருவாங்க, லோடு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தருவாங்க, நீங்க ஹாப்பியாக வேலை ஒர்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஓகேண்ணா, இந்த 3 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாச்சு டெஸ்ட் சீரீஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் ஃபார்முலா பிளஸ் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஓகேண்ணா, இதே வந்துட்டு இதே டிசி சர்க்கியூட்ஸ், தெர் இஸ் நோ இம்பிடன்ஸ் அந்த கான்செப்ட். அதே சர்க்கியூட் வந்துன்னா இங்க வந்துட்டு ஏசி சர்க்கியூட்ஸ்ல ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் ஜெட்எஸ், இங்கே ஜெட்எல் இருக்கு. ஜெட்எஸ் என்னன்னு தெரியுமா? ஆர் பிளஸ் ஜே எக்ஸ்எல், எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டோட்டல். அது ஜெட்எல்ல ஆர் எல் பிளஸ் ஜே ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. ஓகேண்ணா, இதுல ஒன்று என்ன கண்டிஷன் கேட்பாங்க, இது ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்க, ஏசி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்துட்டு வாட் இஸ் த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த சர்க்கியூட் அவங்க கேட்பாங்க. ஜெட்எல் மட்டும் போத் வேரி. ஜெட்எல் எப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, இந்த இமேஜினரி பார்ட் இருக்குல்ல, இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஜெட்எல் ஈக்குவல் டு ஜெட்எஸ் ஈக்குவல் டு ஜெட்எல் கான்ஜுகேட்டிவ். ஓகேண்ணா, மீனிங் என்னன்னா ஜெட்எஸ் வேல்யூ ஆர் பிளஸ் ஜே ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி, ஜெட்எல் வேல்யூ ஆர் மைனஸ் ஜே ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இருக்கு. இது ரெண்டு பார்ட் கேன்சல் ஆகி ஓன்லி ஆர் மட்டும் தான் இருக்கணும் சர்க்கியூட்ல. ஆர் பிளஸ் ஆர் இப்படிதான் இருக்கணும். ஓன்லி லோட் ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ கேஸ் இதுதான் கேட்டாங்க, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க. இந்த ஏசி சர்க்கியூட் அனாலிசிஸ்ல மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தெரியுமா, ஜெட்எஸ் ஈக்குவல் டு ஜெட்எல் கான்ஜுகேட்டிவ் இருக்கு. ஓகேண்ணா, இங்க ஆர்எல் ஈக்குவல் டு ஆர்எஸ் ஆகுது. ஓகேண்ணா.